தாய் வீடு ஏப்ரல் 2026. மக்கள் தேசம் கியூபா. எழுதியவர் சிவா முருகுப்பிள்ளை. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். கொரோனா எனும் பெரும் தொற்று பரவி உலகத்தின் அனைத்து பகுதியிலும் மக்கள் இறந்து கொண்டிருக்கும் காலத்தில் MS பிரீமர் என்ற உல்லாச பயணிகள் கப்பல் 1500க்கு மேற்பட்ட உல்லாச பயணிகளுடன் கரீபியன் கடலில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தில் இருக்கும் போர்ட்டரிகோவில் இருந்து இங்கிலாந்து நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இக்கப்பலில் பயணித்தவர்களில் 45 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருந்தமை அக்கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்த அனைவரையும் பெரும் பீதிக்கு உள்ளாக்கியது. எப்படியாவது மரணத்தில் இருந்து தப்பித்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லோரிடமும் மேலிட கப்பலில் இருந்த மாலுமிகள் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு மனிதாபிமான உதவி கோரினார்கள். ஆனால் கொரோனா அச்சத்தில் உறைந்து போயிருந்த அமெரிக்கா அந்த கோரிக்கையை நிராகரித்து தனது துறைமுகத்துக்குள் அக்கப்பல் நுழைவதனை தடுத்திருந்தது. தொடர்ந்து போர்ட்டரிகோ, டொமினிகன் ரிபப்ளிக் உள்ளிட்ட நாடுகளிடம் உதவி கோர அவர்களும் மறுத்துவிட்டார்கள். இறுதியாக அவர்கள் கியூபாவிடம் உதவி கோரினார்கள். உலகமே வறுமையான நாடு என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நாடு எந்த மறுப்புமின்றி அக்கப்பலில் இருந்த அனைத்து பயணிகளையும் தமது துறைமுகத்துக்குள் நுழைவதற்கு அனுமதி அளித்தது. இத்தனைக்கும் அமெரிக்காவின் சொல் கேட்டு பிரித்தானியா கியூபா மீது பொருளாதார தடையை விதித்திருந்த காலமும் நேட்டோ நாடுகள் கியூபா நாட்டின் ஆட்சியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று செயற்பட்டு வரும் காலமும் அதுதான். இத்தனைக்கும் இந்த உல்லாச கப்பலும் அதில் உள்ள பயணிகள் பலரும் பிரித்தானியாவுக்கு சொந்தமானவர்கள். பிரித்தானியாவின் உல்லாச பயணிகளை கப்பலுடன் ஏற்றுக்கொண்ட கியூபா மனிதாபிமான அடிப்படையில் செயற்பட்டு அந்த உயிர்கொல்லி நோயிடம் இருந்து தமது ஆரம்ப நிலை மருத்துவத்தை கொண்டு சிகிச்சை அளித்து காப்பாற்றியது. ஏனையவர்களையும் உணவு இருப்பிடமென்று பொறுப்புடன் விருந்தோம்பியது. நிலைமைகள் சீரடைந்ததும் கப்பலுக்கு தேவையான எரிபொருளையும் நிரப்பி பயணிகளின் செலவுக்கு பணமும் கொடுத்து பிரித்தானியாவுக்கு வழி அனுப்பியும் வைத்தது. இந்த மனிதாபிமான செயற்பாடுகள், மனிதநேய செயற்பாடுகள் போன்றவற்றை செய்த கியூபாவில் இன்று எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதுவரை வெனிசுலாவில் இருந்து கியூபாவுக்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருளை அமெரிக்கா தடை செய்ததால் கியூபாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனை பிரித்தானியாவும் அதன் கூட்டாளி நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாவது கியூபாவை பொருளாதார ரீதியாக முடக்கி மக்கள் மத்தியில் குழப்பம், சலசலப்பு ஏற்படுத்தி மனிதாபிமான மக்கள் அரசை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றன அமெரிக்காவும் அதனோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய அரசுகளும். அமெரிக்காவோடு சேர்ந்து அதன் கூட்டாளி நாடுகளும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்த போதும் கியூபா அவை எல்லாவற்றையும் முறியடித்து தனது வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி நிகழ்த்தி வருகிறது. கியூபா ஒரு மக்கள் தேசமாகவே தன்னை கட்டமைத்து வைத்திருக்கிறது. எத்தனை தடைகள், எத்தனை அழுத்தங்கள் வந்த போதும் அந்நாட்டு மக்களின் அர்ப்பணிப்பு அந்த நாட்டை இன்று வரை வீழ்ந்து போகாமல் வைத்திருக்கிறது. ஆனாலும் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கடந்த காலங்களில் பொருளாதார தளம்பலை ஏற்படுத்தி பட்டினிச்சாவை விதைத்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணி நடைமுறை அரசை இல்லாமல் செய்து தாம் விரும்பும் பொம்மை அரசை கியூபாவில் நிறுவுவது என்ற கனவோடு இருந்தது போலவே இப்போதும் கியூபா பிரதானமாக வருமானம் பெறும் சுற்றுலாத்துறையை நலிவடையச் செய்வதற்கு எரிபொருள் தளம்பலை ஏற்படுத்தி அதனூடாக புதிய சிக்கலை உருவாக்குவது, தாம் நினைப்பதனை சாதிப்பது என்ற தத்துணிவோடு செயற்பட்டு வருகின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் கியூபா மீண்டு எழுமா இல்லையா என்பதனையும் ஆராயும் வகையுடையதாகவே இக்கட்டுரை அமைகிறது. கியூப மக்கள் எதற்கும் விலை போகாத வீரர்களாக இன்று வரை அரசுடன் சேர்ந்து செயற்பட்டு வருகின்றனர். கியூப அரசு போரை முன்னிலைப்படுத்துவதனை விடுத்து ராஜதந்திர நகர்வின் மூலம் மனிதாபிமான பேச்சுவார்த்தை என்ற உலக ஒழுங்குக்குள் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னையும் தனது மக்களையும் தற்காத்து வருகிறது. இனிவரும் காலத்திலும் அது அதனையே செய்யும் என்று நடைமுறையில் அதன் நகர்வுகள் எடுத்துக்காட்டுவதாக அமைகின்றன. கியூபா உலக அரசியலை மிகுந்த கவனத்தோடு கையாண்டு வந்திருக்கிறது. அது எப்போதும் போர் பற்றிய ஆபத்தை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அது உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தி விடக்கூடிய பாரிய விளைவுகள் பற்றியும் சிந்தித்து வந்துள்ளது. இதனை ஃபிடல் காஸ்ட்ரோ கியூப தேசிய சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை மூலமாக அறிந்து கொள்ளலாம். இங்கு அவர் உரையாற்றும் போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளும் எந்தவொரு தாக்குதலும் உலகளாவிய அணுவாயுத போருக்கு வழிவகுக்கும் என்று கடுமையாக எச்சரித்ததோடு ஈரானின் அணுசக்தி திட்டத்துக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை காரணம் காட்டி அமெரிக்கா ஈரான் மீது யுத்தத்தை தொடங்கினால் அது அணுவாயுத பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் கூறினார்.
அதேவேளை அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவிடம் ஈரான் மீதான தாக்குதல் உத்தரவை பிறப்பிக்க வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். ஒரு போர் மூண்டால் முதலில் இஸ்ரேல் குண்டு வீசக்கூடும் என்றும் அதற்கு ஈரானிடம் இருந்து கிடைக்கும் பதிலடி ஈராக் போரை விட மிக கடுமையானதாக இருக்கும் என்றும் காஸ்ட்ரோ எச்சரித்தார். கூடவே கடற்பரப்புகளில் ஈரானிய வர்த்தக கப்பல்களை அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய படைகள் சோதனை செய்ய முயன்றால் அது ஏவுகணை தாக்குதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அதுவே போரின் தொடக்கமாக இருக்கும் என்றும் அவர் கணித்தார். இத்தகைய மோதல் உலக நாடுகளுக்கு பரவி அணுவாயுத போராக மாற்றமடையும் ஆபத்து உள்ளது என்றும் அவர் தமது கருத்தை ஆணித்தரமாக முன்வைத்தார். அவரது தீர்க்க தரிசனம் மிக்க பார்வையை இன்று தொடங்கியிருக்கும் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் தெளிவாக்கியிருக்கிறது. உண்மையில் காஸ்ட்ரோவின் எதிர்பார்ப்பு உலகம் அமைதியாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கான பல்வேறு முயற்சிகளை கடந்த காலங்களில் தனது செயற்பாடுகளூடாக முன்னெடுத்து வந்திருக்கிறார். ஆனால் அத்தகைய சமாதானத்தை விரும்பும் நாட்டை இல்லாமல் செய்துவிடப் போவதாக அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது எத்தகைய மிலேச்சத்தனமானது, எத்தகைய வக்கிரமானது என்பதை உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் கியூபாவின் வரலாற்றினை அறிந்து கொள்வதனூடாக இதனை உணர்ந்து கொள்ள முடியும். மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகியவற்றின் ஜல சங்கமத்தில் அமைந்துள்ள கியூபா, யுகடன் தீபகற்பத்தின் கிழக்கே, புளோரிடா மற்றும் பஹாமஸ் இரண்டுக்கும் தெற்கே, ஹிஸ்பானியோலாவுக்கு மேற்கே, ஜமைக்கா மற்றும் கேமன் தீவுகளுக்கு வடக்கே அமைந்துள்ளது. இது 4195 தீவுகள், சிறு தீவுகள் மற்றும் மண் திட்டுகளை கொண்ட மிகப்பெரிய நாடாகும். மிகப்பெரிய நகரமான ஹவானா கியூபாவின் தலைநகரமாக விளங்குகிறது. ஹெய்டி மற்றும் டொமினிக்கன் குடியரசுக்கு பிறகு கரிபியனில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக கியூபா விளங்குகிறது. இங்கு சுமார் 10 மில்லியன் மக்கள் வசித்து வருகின்றனர். பொது ஆண்டுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு முதல் மக்கள் வசித்து வருவதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் இத்தீவு கலாசார ரீதியாக லத்தீன் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஸ்பானிய மொழி பேசும் ரோமன் கத்தோலிக்க மக்கள் பெரும்பான்மையாக இங்கு வசித்து வருகின்ற போதும் இது ஒரு மத சார்பற்ற நாடு. 15ஆம் நூற்றாண்டில் ஸ்பானிஷ் காலனித்துவத்தின் போது குவானாஹடபே மற்றும் டைனோ என்ற பூர்வீக இனங்கள் அங்கு வாழ்ந்து வந்தனர். 1998ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் அமெரிக்க போர் வரை கியூபா ஸ்பானிய பேரரசின் காலனி ஆதிக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அதன் பிறகு அமெரிக்காவால் ஆக்கிரமிக்கப்பட்டு 1902இல் சுதந்திரம் பெற்றது. 1933இல் கியூப ஜனாதிபதியாக இருந்த ஜெராடோ மச்சாடோவுக்கு எதிராக இராணுவ புரட்சியில் முக்கிய பங்காற்றிய பல்ஜென்சியோ பட்டிஸ்டா இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதனூடாக தொடர்ச்சியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளை ஆட்டி படைப்பவராக விளங்கினார். 1940இல் ஜனாதிபதியாகிய பட்டிஸ்டா தனது பதவிக்காலம் முடிந்தவுடன் 1944இல் அமெரிக்காவுக்கு சென்றார். 1952இல் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நாடு திரும்பிய பட்டிஸ்டா தேர்தல் தனக்கு சாதகமாக அமையாது என்பதை தெரிந்து இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார். பட்டிஸ்டாவின் கொடுங்கோல் ஆட்சியில் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். பட்டிஸ்டாவின் சர்வாதிகார அரசாங்கம் 1959 ஜனவரியில் கியூப புரட்சியின் போது ஜூலை 26 இயக்கத்தால் தூக்கி எறியப்பட்டு ஃபிடல் காஸ்ட்ரோவின் தலைமையில் சேகுவேராவின் இணைப்பில் சோசலிச ஜனநாயக ஆட்சி நிறுவப்பட்டது. கியூபா சோசலிச ஜனநாயக ஆட்சியை முன்னிறுத்தி தனது அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வந்ததன் காரணமாகவே அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில் நிலவி வந்த பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனுக்கு சார்பாக கியூபா நின்றது. இதனை விரும்பாத அமெரிக்கா இன்று வரை கியூபாவை தனது நிரந்தர எதிரியாக கருதி அந்நாட்டின் மீது பாரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் கியூபா உலகில் சமாதானமும் சகவாழ்வும் நிலவ வேண்டும் என்ற சிந்தனையோடு செயற்பட்டு வருகின்றது என்பதனை அது உலக நாடுகளுடன் கொண்டிருக்கும் நல்லுறவும் மற்ற நாடுகளுக்கு செய்யும் மனிதாபிமான உதவிகளும் சான்று பகிர்கின்றன. உலக அரங்கில் அரசியல் ஜனநாயக நாகரிகத்தை பின்பற்றி வரும் கியூபா அமெரிக்காவினதும் அதன் நட்பு நாடுகளினதும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு சுயசார்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்தி வளர்ச்சியடைய எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. 1990களில் சோவியத் யூனியன் என்ற கட்டமைப்பு அமெரிக்காவின் எதேச்சாதிகாரத்தினால் உடைக்கப்பட்டு கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கியூபா கடுமையான பொருளாதார சரிவை எதிர்கொண்டது. இது அந்நாட்டின் சிறப்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. இக்காலத்தில் கியூபா என்ற நாடு அமெரிக்காவிடம் சரண் புக வேண்டும் அல்லது இல்லாது அழிந்து போக வேண்டுமென்று உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருந்தபோது ஃபிடல் காஸ்ட்ரோவின் தலைமையில்
தமக்குரிய உணவை தாமே உற்பத்தி செய்வது என்ற சுயசார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி மீண்டெழத் தொடங்கியது. இது உலகத்தையும் அமெரிக்காவையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கியூபாவும் உலகம் வியந்து பார்க்க மருத்துவம், விவசாயம் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டு பாரிய வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அமெரிக்கா இன்று வரை கியூபா மீது தனது எதிர்ப்புணர்வை காட்டியே வருகிறது. அதனை வெளிப்படுத்துவதாகவே கியூபாவை அமெரிக்காவின் இன்னொரு மாநிலமாக்குவேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்தும் அதனை வலுப்படுத்தும் நோக்குடன் வெனிசுலாவில் இருந்து கியூபா பெற்றுக்கொள்ளும் எரிபொருளை தடை செய்தமையும் அமைகின்றன. கியூபாவின் புரட்சிகர அரசியல் வரலாற்றில் 49 ஆண்டுகள் அந்நாட்டை வழிநடத்திய ஃபிடல் காஸ்ட்ரோ 2008ஆம் ஆண்டில் தனது சகோதரரான ரவுல் காஸ்ட்ரோவிடம் அதிகாரப்பூர்வமாக ஆட்சி பொறுப்புகளை ஒப்படைத்து ஓய்வு பெற்றார். ரவுல் காஸ்ட்ரோவின் 10 ஆண்டு கால பதவிக்காலத்தை தொடர்ந்து 2018ஆம் ஆண்டில் மிக்கேல் டியாஸ் கேனல் கியூபாவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1959ஆம் ஆண்டு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கியூப புரட்சிக்கு பிந்தைய தலைமுறையில் பிறந்த ஒருவர் நாட்டின் மிக உயரிய அரசியல் பொறுப்பை ஏற்பது இதுவே முதன்முறையாகும். கியூபாவின் இந்த பரிமாற்றமானது புரட்சிகர தலைமுறை என்று அழைக்கப்படும் காஸ்ட்ரோக்களின் வழித்தோன்றல்களிடம் இருந்து சோசலிச விழுமியங்களை உள்வாங்கிய ஒரு புதிய தலைமுறைக்கு அதிகாரம் வெற்றிகரமாக கைமாறியுள்ளதை குறிக்கும் ஒரு தீர்க்கமான அரசியல் நகர்வாகும். மிக்கேல் டியாஸ் கேனலின் பதவியேற்பு கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் சித்தாந்த தொடர்ச்சியை மீள உறுதிப்படுத்துவதோடு சமகால உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் கியூபாவின் பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பை மீளுருவாக்கம் செய்யும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காஸ்ட்ரோ என்ற குடும்ப பெயரிலான தனி நபர் ஆளுமைக்கு அப்பாற்பட்டு நிறுவனமயப்பட்ட கூட்டு தலைமைத்துவத்தை நோக்கி கியூபா நகர்வதை இந்த மாற்றம் உலகுக்கு பறைசாற்றுகிறது. இத்தகைய அரசியல் உறுதிப்பாட்டின் பின்னணியில் கியூபாவும் அதன் மக்களும் நீண்ட காலமாக பல்வேறு சர்வதேச மற்றும் அரசியல் அடக்குமுறைகளுக்கு உட்பட்ட போதிலும் அத்தகைய சவால்களை தனது அசைக்க முடியாத போராட்ட குணத்தினால் முறியடித்து மீண்டு வந்துள்ளனர். இதன் விளைவாக தற்கால சூழலில் சுயாதீனமான வளர்ச்சியை எட்டும் நோக்குடன் பல்வேறு ஆக்கபூர்வமான செயற்பாடுகளில் கியூபா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கல்வி, அறிவு, உற்பத்தி, பொருளாதாரம், ஏற்றுமதித்துறை, பொது சுகாதாரம், மருத்துவ தொழில்நுட்பம் உள்ளிட்ட அடிப்படை தளங்களில் தனித்துவமான கவனத்தை செலுத்தி சர்வதேச அளவில் வியக்கத்தக்க முன்னேற்றங்களை அது தொடர்ச்சியாக கண்டடைந்து வருகிறது. கியூபாவின் வளர்ச்சியை குறிப்பிட்டு பார்க்கும்போது 6 வயது தொடக்கம் 16 வயது வரை கட்டாய கல்வி நடைமுறையில் கொண்டுவரப்பட்டு அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்கி கல்வி அறிவு வீதத்தினை 98க்கும் அதிகமாக முன்னிலைப்படுத்தி வருவது முக்கியமான விடயமாகும். அதேவேளை இலவச மருத்துவ சேவையினை முன்னெடுத்து வருகின்றமையோடு தாய் சேய் நலத்திட்டத்தில் கரிசனை கொண்டு செயற்படுவது தாய் சேய் இறப்பு வீதம் வீழ்ச்சி நிலை ஆயுட்கால அதிகரிப்பினையும் உறுதிப்படுத்துகிறது. இதனை விட மருத்துவக் கல்வியின் முக்கியத்துவத்தினை உணர்ந்த மருத்துவத்துறையில் பல முன்னேற்றகரமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றமை கியூபா நாட்டுக்கு மட்டுமல்ல உலக நாடுகள் பலவற்றுக்கும் பயனுடையதாக அமைந்துள்ளமை கவனிக்கத்தக்கது. இதனை கடந்த காலங்களில் கொலரா, வாந்திபேதி, கொரோனா, எபோலா உள்ளிட்ட நோய்கள் உலக நாடுகளில் பரவிய போது கியூபா தனது மருத்துவ குழுக்களை அனுப்பி அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்குரிய மருத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்திருந்தமை மனிதாபிமான உதவிகள் எடுத்துக்காட்ட போதுமானதாகும். ஜனநாயக உரிமை வேண்டி போராடி தமது சுய நிர்ணய உரிமையை கண்டடைந்த கியூபாவை அமெரிக்கா இன்று வரை நசுக்கி அதன் ஆணிவேரை பிடுங்குவதற்கே முயற்சித்து வருகிறது. அதற்கு அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் உடந்தையாக இருக்கின்றன. பல பொருளாதார தடையினை விதித்து கியூபாவை நலிவடையச் செய்வதற்கான முயற்சியை அமெரிக்கா கைவிடுவதாகவும் இல்லை. மனித உரிமைகள் ஆய்வகம் 2023ஆம் ஆண்டு நடத்திய ஆய்வில் 88% மக்கள் வறுமையில் வாழ்வதாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த ஒப்பீடானது பல நாடுகளை சுரண்டி கொழுத்து போயிருக்கும் அமெரிக்காவுடனான ஒப்பீடாக பலரும் கருதுகின்றனர். உண்மையில் ஒரு மனிதரின் இயல்பான வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது கியூப மக்கள் நிறைவான சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதாகவே கருதப்படுகிறது. அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் விதிக்கும் பொருளாதார தடைக்கு மத்தியில் கியூபா எழுந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் சுயமரியாதையை இழக்காத வீரர்கள் வாழும் நாடாகவும் நிறைவான வாழ்வை வாழும் மக்கள் வாழ்கின்ற சிறந்த நாடாகவும் உலகில் தன்னை அடையாளப்படுத்தி நிற்கிறது. அதனை விடவும் உலக சுகாதார அமைப்புகள் அஞ்சி நின்ற போதெல்லாம் எவ்வகையான நோய் தொற்றுக்குள்ளான நாடுகளிலும் தனது உதவிக்கரத்தை நீட்டி அவர்களை அரவணைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் இன்று வரை அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் வழங்கி வருகிறது.
இது அந்நாட்டின் மருத்துவ செழுமையை வெளிப்படுத்தி நிற்பதோடு அவர்கள் மருத்துவத்துறைக்கு செலுத்தும் மரியாதையையும் வெளிப்படுத்தி நிற்கிறது. இதற்கு கியூபாவின் ஹென்றி ரீவ் என்ற அவசரகால மருத்துவப்படை செய்து வரும் அர்ப்பணிப்பான செயற்பாடுகளே காரணம். அவர்கள் தொற்று நோய் தொடர்பான விழிப்புணர்வுகள், குடிநீர் சுத்திகரித்தல், சுகாதார பழக்க வழக்கங்கள் உள்ளிட்டவற்றை கற்பித்தல் ஆகிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். நிதி உதவியை விட மனிதவள உதவியை எப்போதும் செய்து வரும் கியூபாவையும் அந்நாட்டு மருத்துவ குழுவையும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக சுகாதார அமைப்பு போன்றவை பெரிதும் பாராட்டி வருகின்றன. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை என்பது அதன் இராணுவ கட்டமைப்பில் தங்கியிருக்கவில்லை. மாறாக நெருக்கடியான காலகட்டங்களில் உலகளாவிய சமூகத்துக்கு அது நீட்டும் உதவி கரத்திலேயே பொதிந்துள்ளது என்பதை கியூபா மெய்ப்பித்துள்ளது. வல்லரசு நாடுகள் தற்காப்பு கொள்கையினால் தத்தமது எல்லைகளை மூடிக்கொண்ட தருணங்களில் மனிதாபிமானத்தை முதன்மைப்படுத்தி நோய்வாய்ப்பட்ட பயணிகளுடன் தத்தளித்த MS பிரீமர் கப்பலுக்கு தனது கதவுகளை திறந்து வைத்த கியூபாவின் செயற்பாடு ஏகாதிபத்திய மேலாதிக்கத்துக்கு எதிரான ஒரு தார்மீக அறப்போராட்டமாகும். தசாப்தங்களாக தொடரும் கடுமையான பொருளாதார தடைகள் ஒரு நாட்டின் வளர்ச்சியை மந்தப்படுத்தலாமே தவிர அத்தேசத்தின் அடிப்படை மனிதநேய பண்புகளை ஒருபோதும் சிதைக்க முடியாது என்பதற்கு கியூபாவின் மருத்துவ ராஜதந்திரம் ஒரு சிறந்த சான்றாகும். குறுகிய அரசியல் வன்மத்தை விட மனித உயிர்களே மேலானவை என்பதை உலகுக்கு உணர்த்திய கியூபாவுக்கு எதிராக விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் உண்மையில் ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் கூட்டு மனசாட்சியின் மீதான தாக்குதலாகும். வருங்கால உலக ஒழுங்கு என்பது அதிகார குவிப்பை கொண்டாடும் ஒன்றாக அமையாமல் சமூக நீதியையும் மனிதாபிமானத்தையும் பகிரும் நாடுகளை பாதுகாப்பதாக அமைய வேண்டும். கியூபாவின் குரல் ஒடுக்கப்படுவது என்பது எதிர்காலத்தில் நிகழக்கூடிய உலகளாவிய சுகாதார நெருக்கடிகளில் நமக்காக எழக்கூடிய ஒரு உன்னத மருத்துவ குரலை மௌனமாக்குவதற்கு சமமாகும். எனவே கியூபாவின் இறையாண்மையை பாதுகாப்பதும் அதன் மனிதநேய பயணத்துக்கு தோள் கொடுப்பதும் உலகெங்கிலும் உள்ள முற்போக்கு சக்திகளின் தார்மீக கடமையாகும். நன்றி.